அதாவது நம்மளுடைய இந்தியா எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் ஏன்னா நம்மளுடைய இந்தியாவை நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய செல்வங்கள் இருந்தது. இந்தியாவில் உங்களுக்கு செல்வங்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தது. அப்போ அந்த செல்வம் கஜினி முகமது தான் எங்களுக்கு 9 வாட்டி படையெடுத்தான் ஒவ்வொரு வாட்டியும் அள்ளிட்டு போனா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் நம்மளுடைய இந்தியாவை 300 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டாங்க. பிரிட்டிஷ்காரன் உங்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவை ஆண்டாங்க. புரியுதுங்களா? சோ அப்போ பிரிட்டிஷ்காரன் ஒரு 200 வருஷத்துக்கு முன்ன, இன்னும் 200 வருஷம் கூட ஆகல. நான் சொல்லக்கூடிய பீரியட் 1825 பிப்ரவரி 2ஆம் தேதி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒருத்தர் பேசுறாரு. அவர் யாருன்னா லார்டு மெக்காலே. லார்டு மெக்காலேங்கிறவர் ஆங்கிலத்தை உங்களுக்கு இந்தியாவில் உங்களுக்கு ஆங்கில பாடத்திட்டத்துக்கு அவர் தான் குரு. லார்ட் மெக்காலே தான் ஆங்கில பாடத்திட்டத்துக்கு லார்ட் மெக்காலே தான் குரு. இன்னை வரைக்கும் நம்ம லார்ட் மெக்காலேனுடைய திட்டத்தில் தான் நம்ம ஆங்கிலத்தை பயன்பட்டு இருக்கோம். அப்போ அவர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பிப்ரவரி 1825 பிப்ரவரி 2ஆம் தேதி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல என்ன பேசுறாருன்னா, நான் இந்தியாவை நூக்கன் கார்னர் எல்லாம் போய் பார்த்தேன். இந்தியாவில் செல்வ செழிப்பு மிக்க, அதாவது அதிகம் நிறைந்த செல்வ செழிப்பு உள்ள நாடா இருக்குது. அங்க எஜுகேஷன், அப்ப இந்தியாவில் சமஸ்கிருதமும் அரபி மொழியும் தான் உங்களுக்கு அதிகமா இருந்தது. சமஸ்கிருதம் அதிகமா வேதங்கள் ஏன்னா வேதங்கள் தான் அன்னைக்கு பாடத்திட்டமாவே இருந்தது. ஸோ இந்த பாடத்திட்டங்கள் மிகவும் அற்புதமா இருக்கு. இன்னொன்று சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொன்னாரு. ஒரு பிச்சைக்காரன் இந்தியாவில் கிடையாது, ஒரு திருடன் இந்தியாவில் கிடையாதுன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு நாடு? தெருவுக்கு தெரு பிச்சைக்காரன், வீதிக்கு வீதி திருடன். அன்னைக்கு இந்த 200 வருஷம் கூட ஆகலைங்க. இந்தியா அவன் சொன்ன பீரியடுக்கு நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் 200 இயர்ஸ் ஆகல. அதுக்கெல்லாம் நம்மளுடைய இந்தியா நிலை. அப்போ அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மனிதன் மாறிட்டே வரான். இது நம்ம ஏன்னா நம்ம அடுத்த நாட்டை நம்ம குறை சொல்ல வேண்டாம். நம்ம நாட்டை நம்ம சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. அடுத்த நாட்டை நம்ம சொல்றது நமக்கு அதிகாரம் கிடையாது இல்ல. சோ அதனால இப்ப நம்ம நாட்டிலே இப்படி இருக்கிறப்போ உலகம் முழுக்க எப்படி இருக்கிறான்? இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். எங்க பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கான். சோ எப்படிதான் நிம்மதியா வாழ்றது? இதுக்கு என்னதான் வேஸ் அண்ட் மீன்ஸ்ங்கிறது தான் இப்ப இன்னைக்கு இந்த தியான முறைகள். பட் இதுல என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் ஆர்வத்தோட, சிலர் ஆர்வத்தோட கத்துக்க வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்டன்ட், ஒரு சோம்பேறித்தனம். அதாவது நீங்களுக்கு ஒரு இயலாமை தான் வச்சுங்களேன். அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்குமே உங்களுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல நம்மளுடைய இன்வால்வ்மெண்ட் இல்லை. இன்வால்வ்மெண்ட் இருந்தா தான் அந்த பிரச்சனையை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு வர முடியும். ஸோ இன்வால்வ்மெண்ட் இல்லைங்கிற பட்சத்தில் நிச்சயமா அது சக்சஸே ஆகவே ஆகாது. ஸோ அதனால அவன் என்ன பண்றான், கொஞ்ச நாளைக்கு ஏதோ செய்யறான், அவனுக்கு அதில் ஏதோ ஒரு கிடைக்குது. அல்லது அதாவது இது என்னன்னா, காலையில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அந்த 24 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு மனிதன் 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் தூங்கினா 16 மணி நேரம் உழைக்கலாம். ஏன்னா அந்த 8 மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மேக்சிமம் குறைச்சிடும். 8 மணி நேரம் தூக்கம் ஒரு மனுஷனை மேக்சிமம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு இருந்த பதட்டம், பதைப்பு இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா வெடிஞ்சு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும் இல்ல, உணர்வு கொஞ்சம் குறைஞ்ச. அப்போ இந்த தூக்கம் உங்களுக்கு நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த தூக்கம் நம்ம ஸ்ட்ரெஸ் குறைக்குதுங்கிறப்போ, இது அயர்ந்து தூங்குறப்போ நம்மளுடைய ஞானேந்திரங்கள் 5 உங்களுக்கு செயலிழந்து போதும். நம்ம தூங்குறப்ப கண் பார்வை தெரியாது, காது கேட்காது, இல்ல மூக்குல நம்ம உணர முடியாது, ஸ்மெல்ல உணர முடியாது, வாய் பேசாது அல்லது சுவைக்காது, ஸோ உடல்ல உணர்வு தெரியாது. அப்படி நம்ம எல்லா ஞானேந்திரங்களும் உங்களுக்கு அமைதியான நேரத்தில் தூங்குறோம். பட் இந்த ஞானம் அப்படி இல்லை. இது விழிப்புணர்வோட செய்யக்கூடிய ஒரு தூக்கம், அவேர்னஸோட செய்யக்கூடிய ஒரு தூக்கம். ஸோ எல்லாமே நீங்க அந்த அவேர்னஸா இருப்பீங்க. உங்களுக்கு உங்களுக்கு கண்களை மூடிட்டு இருக்கிறவங்க உணர்வு இருக்கும். மற்றவங்க உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் காதில் கேட்கும். அடுத்தவங்க பேசுறதை உங்களுக்கு உணர முடியும். எல்லாமே நீங்க உணர முடியும். ஆனாலும் கூட இதிலிருந்து நீங்க விடுபடணுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு உங்களை ஒரு நிலைப்படுத்தணுங்கிற அந்த ஒரு டிட்டர்மினேஷன், அதாவது திருட சங்கல்பம்னு சொல்லுவோம்.